ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுயம்புவாய் ஜெயிப்பவர் யார்? இதை தலைப்பு. ஜாதகத்தில் மற்றவர்களின் உறுதுணை இல்லாத நிலையில் தானே தனக்குதவி என்றும் எப்போதும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்பவர்கள் வெகு சிலரே. இந்த வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்பவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? யாருடைய ஒத்துழைப்பும் உதவியும் இல்லை என்றாலும் கூட நிச்சயம் தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை உண்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக யோகங்களில் சிறந்தது தர்ம கர்மாதிபதி யோகம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இதில் இந்த கர்மாதிபதி யோகம் என்று ஒன்று உண்டு. தர்ம கர்மாதிபதிகள்ங்கிறது 9, 10ஆம் அதிபதிகளுடைய இணைவு. கர்மாதிபதி என்பவர் 10ஆம் அதிபதி. ஒரு மனிதனுக்கு பட்டம், பதவி, உழைப்பினால் மேன்மை, முன்னேற்றம், சுயதொழில் வெற்றி, கௌரவம், புகழ், அந்தஸ்து போன்றவற்றை பெற்றுத்தரும் வீடாக 10ஆம் வீடு இருக்கும். இந்த 10ஆம் வீட்டின் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்தில் அதீத வலுவோடு இருக்கிறாரோ, அதீத வலுங்கிறது உச்சம்தான், வர்க்க உத்தமம், ஆட்சி, மூலத்திரிகோணம், திக்பலம், இதெல்லாமும் வலுன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி வலுவோடு அமர்ந்திருக்கிறாரோ, அந்த வலுவோடு அமர்ந்த 10ஆம் அதிபதியை லக்னேசன் எனும் சொல்லப்படும் உங்கள் லக்னாதிபதி கேந்திர அடிப்படையிலோ திரிகோண அடிப்படையிலோ தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் சமம் என்கின்ற நிலைக்கு கீழே செல்லாமல் இருக்கும் ஜாதகங்கள் சுயம்புவாய் வெற்றி பெறும் அமைப்பு கொண்ட ஜாதகங்கள். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், வர்க்க உத்தமம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவரில் இருக்கணும். புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் கூட ஓகே தான். அவர் வலிமையாக இருக்கணும். 10ஆம் அதிபதி பதவி, பட்டம் எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடியவர் அவர் தான். இந்த 10ஆம் அதிபதியின் வலுவை ஏற்றுக்கொள்ளும் தகுதியோடு லக்னாதிபதி இருக்கணும். இந்த ஏற்றுக்கொள்ளும் தகுதிங்கிறது லக்னாதிபதிக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் சமம் அப்படிங்கிற நிலையிலாவது இருக்கணும். பகை அடையக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது, நீச்ச வக்ரம் அடையக்கூடாது. வக்ரம் கூட பிரச்சனை இல்லை, நீச்ச வக்ரம் அடையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, கிரகணம் அடையக்கூடாது. லக்னாதிபதி பலகீனமான நிலையில் இல்லாமல் 10ஆம் அதிபதி வலுவோடு இருக்க, அவருக்கு கேந்திர திரிகோணத்தில் லக்னாதிபதி இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ஒரு சுயம்புவாய் ஜொலிக்கும் வெற்றி பெறும் தகுதி உடையவர். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம லக்னம் ஒன்று. இவருக்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அவர் 10லேயே ஆட்சி. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி வலுவோடு இருக்கிறார். பிரச்சனையே இல்லை. இப்போ லக்னாதிபதியான சூரியன் 9ல் உச்சம். இங்கே லக்னாதிபதியானவர் 10ஆம் அதிபதிக்கு கேந்திர திரிகோணத்தில் அமரலை, ஆனால் லக்னத்துக்கு திரிகோணத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கார். கூடவே புதனும் இருக்கார். இப்போ 2, 11 கூடிய புதனும் லக்னாதிபதியும் 9ஆம் இடத்தில் வலுவோடு இருக்க, 10ல் சுக்கிரன் வலுத்த இந்த ஜாதகம் ஒரு சுயமான வெற்றிகளை குவிக்கும் அமைப்புடையது. இவங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரே தேவையில்லை. அப்பா உதவுனார், அம்மா உதவுனாங்க, பெரியப்பா உதவுனார், ஒய்ஃப் வந்து உதவுனாங்க, புருஷன் உதவுனார்னு எதுவும் தேவையில்லை. தான் எடுக்கும் முடிவுகளாலேயே வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து முன்னேற்ற பாதையில் சென்று நிச்சயம் ஒரு தனித்துவமான வெற்றியை பெறுபவர்களாக இருப்பாங்க. 2 பேர் தான். ஒன்று லக்னாதிபதி, இன்னொருத்தர் 10ஆம் அதிபதி. இவங்க வலுவோடு இருக்கணும், தொடர்பில் இருக்கணும், அல்லது வலுவோடாவது இருக்கணும். லக்ன திரிகோணம் என்பது ஒரு சிறந்த இடம்தான். 9ஆம் இடத்துல ஒரு வலுவான கோளும் 10ஆம் இடத்துல ஒரு வலுவான கோளும் இருந்தாலும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கிட்டத்தட்ட 75% வேலை செய்யும். இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பவர் ஆகிறதுங்கிறது ஒன்று, 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுவடைகிறதுங்கிறது ஒன்று. வீடுகளும் கிரகங்களும் சேர்ந்தது தான் ஜோதிடம். ஒரு வீடு வலிமை அடைகிறதுனாலும் அந்த வீட்டினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு கிரகம் வலுவடைகிறதுனாலும் அந்த கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் அவர்கள் லக்ன ஆதிபத்தியம் நல்லதாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எதிரி கிரகம் வந்து வலுவடைஞ்சு அது நமக்கு நல்ல வீடாக இருக்கிற பட்சத்தில் அங்கே நன்மையோடு சேர்ந்து கெடுபலன்களும் நடக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சூட்சுமமாக தான் இருக்கும் அது.
ஏதாவது ஒன்றை கெடுத்து இன்னொன்று கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஏன்னா அவர் நேச்சராக எதிரி. அப்போ எதிரி வந்து உங்களுக்கு வலுவடைகிறாருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிரி வீடும் வலுவடைகிறதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இந்த சுயம்புவாய் வெற்றி பெறுவதற்கு 10ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் ஆட்சி அடைஞ்சிருக்கணும், உச்சமடைந்திருக்கணும், அல்லது மூலத்திரிகோணம் அடையணும், திக்பலம் அடையணும், புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் ஓகே தான், வர்க்க உத்தமம் அடைந்திருந்தால் ஓகே தான், பரிவர்த்தனை மூலமாக வலுவடைஞ்சிருந்தாலும் ஓகே தான். இத்தனை விதத்தில் 10ஆம் அதிபதி வலுவடையும் போது அதற்கு ஈக்குவலாகவே லக்னாதிபதியும் ஆட்சி அடைஞ்சிருக்கலாம், உச்சம் அடைஞ்சிருக்கலாம், திக்பலம் அடைஞ்சிருக்கலாம், உச்ச வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கலாம், பரிவர்த்தனை அடைந்திருக்கலாம், புஷ்கர நவாம்சத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் அவரும் வலுவடைஞ்சிருக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இதற்கு லக்னாதிபதி குரு, 10ஆம் அதிபதி புதன். இவர் 7ஆம் இடத்துல வலுவாக இருக்கார். ஆட்சி 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்தபடி இருக்கார். 7 கூடையவர், கேந்திராதிபதி தோஷம் தர தகுதி உடையவர் தான். ஆனால் 10ஆம் அதிபதி கூட சூரியனும் இருக்கார். இப்போ இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வரும். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து 7இல் வலுத்த நிலை. புரியுதுங்களா? இந்த ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல மீனத்தில் குரு ஆட்சி. இப்போ லக்ன கேந்திரத்தில் குரு இருக்கார், 10ஆம் அதிபதியின் கேந்திரத்திலையும் இருக்கார், 9ஆம் அதிபதியின் கேந்திரத்திலையும் இருக்கார். புரியுதுங்களா? இது ஒரு அருமையான சுயமுயற்சியால் வெற்றி பெறும் அமைப்பு கொண்ட ஜாதகம். 10ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரங்களில் ரொம்ப வலிமையானது. மிக அதீதமான பட்டம், பதவி, அந்தஸ்து, புகழ், கௌரவங்கிற மாதிரியான ஒரு தலைமை பொறுப்புக்கு வகிக்கக்கூடிய, அதாவது 10ஆம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி குறிப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நெற்றின்னு குறிப்பிடுவாங்க. இந்த நெற்றி நமது விதி எழுதப்பட்ட இடம் அப்படின்னு கூட நம்ம விளையாட்டாக சொல்லுவோம். உன் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு, தலையில் எழுதப்பட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க. உச்சி சிரசிற்கு அடுத்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் நெற்றி. 10ஆம் இடம்ங்கிறது ஒருவனுக்கு தலையில் சூடப்படும் கிரீடம் அப்படின்னு கூட சொல்லலாம். பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ், உழைப்பு, மேன்மை, அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்குற இடம் 10. ஸோ 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஒரு ஜாதகம் ஒரு பவர்ஃபுல் தான், ஒரு கெத்தாக இருப்பாங்க. யாரை பற்றி எனக்கு கவலை இல்லையா, நான் உழைக்கிறேன், நான் முன்னுக்கு வருவேன், என்னுடைய திட்டங்கள் நிச்சயம் வெற்றி அடையுங்கிற அந்த கெத்து வந்துடும். இந்த 10ஆம் அதிபதி தரக்கூடிய யோகம் தான். 10க்கு 10 என்கின்ற பாவகத்தில் போய் அவர் வலுவடைஞ்சால் கூட அந்த யோகங்கள் இருக்கும். உதாரணமாக ஒரு மேச லக்னத்துக்கு சனி பகவான் போய் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுறது கூட கெத்து தான். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல வலுவடைஞ்சிட்டார் அப்படிங்கிற அடிப்படையிலுமே அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த வகையில் உங்கள் 10ஆம் அதிபதி வலுத்து லக்னாதிபதியும் ஈக்குவலாக இருந்து அவர் வந்து இந்த 10ஆம் அதிபதிக்கு கேந்திர திரிகோணத்தில் அமரும்போது நீங்கள் ஒரு சுயம்புவாய் மின்னும், சுயம்புவாய் ஜொலிக்கும், சுயம்புவாய் வெற்றி பெறும், சொந்த முயற்சியினாலேயே வாழ்க்கையில் சிகரத்தை தொடும், மன திருப்தி கொண்ட உயர்ந்த அந்தஸ்துடைய ஜாதகராக திகழ்வீர்கள்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன். இந்த லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி ரிஷபத்தில். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக சந்திரன் 10 கூடையவர், விருச்சிகத்தில் நீச்சம். ஆனால் இதில் என்ன சூட்சுமோன்னு கேட்டிங்கன்னா அவர் பௌர்ணமிக்கு நிகரான ஒளி உள்ள சந்திரன். 10 கூடையவர் நீச்சம் அப்படின்னு எடுத்தாலும் இங்கே அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், பௌர்ணமிக்கு ஒப்பான சந்திரனாக இருக்கார். லக்னாதிபதி 8இல் மறைவுனால அவர் அங்கே ஆட்சியாக இருக்கார். இவங்க 2 பேரும் பரஸ்பர கேந்திரமாக இருக்காங்க. இதுவும் ஒரு முயற்சியினால் வெற்றி பெற்ற ஜாதக அமைப்பு தான். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தன்னந்தனியாக போராடி ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களை சந்தித்தாலும் போக 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 வெற்றி ஒன்றை குறிக்கோளாக்கி வாழ்வியலில் ஜெயம் பெற்ற ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த ஒரு விதிக்கு வந்து இந்த 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம்லாம் தொடர்புக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி வலுவோடு இருந்து லக்னாதிபதி அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியோடு இருந்தார் என்றால் நீங்கள் நிச்சயம் ஓர் நாள் இல்லையெனும் இன்னொரு நாளில் வெற்றி கனியை சுவைப்பீர்கள், உங்கள் சுய முயற்சியினாலேயே வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.